நாச்சியா, அந்த பொண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு தப்பா நினைக்காத. ஒரு பொண்ண வாசல்லே நிக்க வச்சு வெளியே அனுப்புறதுங்கிறது ரொம்ப பாவம். அந்த பாவத்தை நீ செய்யாதம்மா. அந்த பாவம் நம்ம வம்சத்தையே பாதிக்கும்மா. தப்பு ஒருத்தங்க செஞ்சா அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த தீபாவும் தப்பு செய்யலங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேக்குறா. அத கொடுத்துதான் பாப்போமே. அதெல்லாம் வேணாம். அவளை ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்ச பிறகு அவளுக்கு எதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்? அவளை வீட்டுல விட்டா நிறைய குழப்பத்தை தான் உண்டு பண்ணுவா. அதனால இப்பவே அவளை விரட்டிருங்க. அதான் நமக்கு நல்லது. ஏய், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ ஏன் குறுக்க பூந்து குட்டைய குழப்பற? அபிராமி, இவ பேச்சையெல்லாம் கேட்காதம்மா. நான் சொன்ன மாதிரி தீபாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பாரு. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணட்டும். நாச்சியா, ஊர்ல நடக்கிற மத்த வீட்டு கல்யாணம் மாதிரி இல்ல இது. ஊரே பேசுது. பெரிய இடத்து விசேஷம். அபிராமி பையன் கார்த்திக்கு கல்யாணம்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பேசிக்கிறாங்க. நமக்கே தெரியாம நமக்கு வேண்டியவங்க அங்கங்க பிளக்ஸ் வச்சு இந்த கல்யாணத்தை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் எனக்கும் தெரியும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? உனக்கே தெரியுது இல்ல, ஊரறிஞ்ச ஒரு விஐபி வீட்டோட கல்யாணம். ஊரே இத கவனிக்குது. இந்த கல்யாணத்தோட மாப்பிளையும் பொண்ணும் நம்ம பையனும் அந்த பொண்ணும் வாசல்ல நின்னுகிட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க வெளியே நின்னுகிட்டு இருந்தா இது மீடியா வரைக்கும் போயிடும். அப்ப நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். இப்ப வரைக்கும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம். அத்தை, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சுமா? அப்பா, நமக்கு மரியாதை இல்லைன்னு நினைச்சு பேசுறீங்க. நானும் அதே மரியாதைய பத்தி தான் யோசிக்கிறேன். நான் காசு பணத்துக்கு ஆசைப்படாதவன், யார் வாழ்க்கையோ ஏமாத்தி தட்டி பறிக்காதவன்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டணும். இல்லன்னா அவங்க சொன்னது எல்லாமே உண்மையாயிடும்பா. அது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் மரியாதையா இருக்காது. ஏமாத்துக்காரங்கிற பழிசொல் காலம் பூரா நம்ம குடும்பத்துக்கு இருக்கும். அப்பா, என் நேர்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். அதனால நான் உங்க கூட வரலப்பா. நீங்க கிளம்புங்கப்பா. அம்மா, நீ 1000 தான் சொன்னாலும் உன்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு நாங்க எப்படிமா போக முடியும்? அப்பா, பயப்படாதீங்க. நீங்க எனக்கு படிப்பு கொடுத்திருக்கீங்க, அறிவை கொடுத்திருக்கீங்க, நல்ல குணங்களை கொடுத்திருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு துணையா இருக்கிறப்போ நீங்க ஏன்பா பயப்படுறீங்க? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீபா, நீ எப்பவும் தனியா இருக்கேன்னு நினைக்காத. நீ வணங்குற முருகன் எப்போ உனக்கு துணையா இருப்பாரு. இருந்தாலும் ஒரு தகப்பனா உனக்கு எதுவும் செய்ய முடியாம போறேன்னு என் மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஜானகி, நீ போய் தீபாவுடைய பேக் எடுத்துட்டு வா.
உனக்கு கல்யாணம் ஆகலன்னு முன்னாடி கலங்கி நின்ன. இப்ப கல்யாணம் ஆன பிறகும் சந்தோஷப்படாம கலங்கிதான் நிக்கிற. உன்னை இப்படி அனாத மாதிரி விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. பார்த்து இருந்துக்கோ. வர்றம்மா. ஜானகி வா போலாம். என்னது கார்த்தியோட அண்ணா இவ்ளோ பதட்டமா போறாரு? உள்ள ஏதாவது பிரச்சனையா? ஹே, நீங்க காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த குடும்பத்துக்கு ஆலமரமா இருந்த அத்தையே சாச்சிட்டியேடி. நல்ல ராசிடி உன் ராசி. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஏய், சும்மா நடிக்காதடி. நீ வந்ததாலதான் அத்தைக்கு இப்படி ஆச்சு. எங்கேயாவது போய் தொலைய வேண்டியதானே? அதான் அத்தை உன்னை ஏத்துக்க முடியாது சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு பெட்டியை வச்சுட்டு இங்கே நிக்கிற? ஏதாவது கேப்ல பூந்துடலான்னு பாக்குறியா? ஐஸ்வர்யா, இங்க என்ன பண்ற? அத்தையை போய் பாரு, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. டாக்டர், எங்க அத்தைக்கு ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா கண் முழிச்சிருவாங்கல்ல? கார்த்திக் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு சாப்பிடாம விரதம் இருந்தாங்க. நத்திங் டு வரிமா, சீக்கிரமே கண்ணு முழிச்சிடுவாங்க. கார்த்தி, அம்மா, இப்போ உடம்பு எப்படி இருக்குமா? நல்லா இருக்குப்பா. நாச்சியா, கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்ட. நீ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. டாக்டர், அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல கார்த்தி. காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க. வீட்ல வேற கல்யாண டென்ஷன் சொல்றீங்க. அதான் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். ஓகே டாக்டர். பாத்துக்கோங்க, நான் வரேன். வாங்க டாக்டர்.
அவ போயிட்டாளா? நாச்சியா, இப்பதான் உடம்பு குணமா இருக்கு. எதுக்கு இப்ப அத பத்தி கேக்குற? டென்ஷன் ஆகி மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவ போயிட்டாளா இல்லையா இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. அத்தை, அவ எங்க போனா? ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கா. அவ்வளவு சீக்கிரம் போயிருவாளா என்ன? நாமளா துரத்துன வழி அவ போக மாட்டா. ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க, ஆர்த்தி எடுக்கிறேன். அக்கா, எதுக்கு எங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல வராங்க, ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? ஆமா, இந்த கல்யாணத்துக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். இவ திருட்டுத்தனம் முளமாரித்தனம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அத்தையும் போனா போதுன்னு இவள உள்ள விட்டுருக்காங்க. வீட்டுல இருக்க போறது 2 நாளும் 1 நாளும் இல்ல இன்னைக்கான்னு கூட தெரியாது. இதுல ஆர்த்தியும் வேணா, ஒரு மண்ணும் வேணாம். எடுத்துட்டு போங்க. சரி, உள்ள வாங்க. உனக்கு இந்த வீட்டு படியேறி வரத்துக்கு ஏதாவது தகுதி இருக்கா? உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, தகுதி இருக்கா? நான் இத காசு பணத்தை வச்சோ உன் குடும்ப அந்தஸ்து வச்சோ கேக்கல. நான் என் வாழ்க்கையிலே சந்திச்ச நேர்மை இல்லாத மோசமான பொண்ணு நீதான். கோவில்ல நீ எனக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்த? இந்த வீட்டு மருமகளா, கார்த்திக் மனைவியா எந்த காலத்திலயும் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தல்ல. ஆனா இன்னைக்கு அந்த சத்தியத்தை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு என் பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற. இதுக்காக நீ எவ்வளவு கிரிமினல் வேலையெல்லாம் செஞ்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? இல்லம்மா, குறுக்க பேசாத. நீ ரொம்ப யோகியமானவளா இருந்திருந்தா கல்யாணத்துக்கு முன்னையே யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள வந்து என் பையனோட தங்கி இருப்பியா? சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், அதுக்காக கல்யாணம் ஆகாதவனோட ஒரே ரூம்ல ஒண்ணா தங்குவியா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நீ திட்டம் போட்டுதான் என் பையனோட பழகிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இதத்தான் மண்டபத்திலையும் உனக்கு எதிரா சாட்சி சொன்னவங்களும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவும் மீறி நீ இந்த வீட்டு படியேறி வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் புள்ள அவன் ஏன் மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாம் தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் உன்னை உள்ள விட்டுருக்கேன். நீ உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்க 6 மாச காலம் அவகாசம் கேட்டிருக்கல்ல. இப்ப சொல்றேன், அதே 6 மாச காலத்துல
இப்பவே சொடக்கு போடுற நேரத்துல என்னால உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். ஆனா என் புள்ள மனசுல சின்னதா கூட அம்மா இப்படி அநியாயம் பண்ணிட்டாங்களேங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் எதுவும் செய்யாம நான் அமைதியா இருக்கேன். அதுக்காக இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டேன்னு எந்த உரிமையும் நீ எடுத்துக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல இருக்கிற சோஃபா, பீரோ, கட்டில் மாதிரி நீ வெறும் பொருள் தான். அந்த அளவுக்கு தான் நான் உன்னை மதிக்கிறேன். இந்த வீட்டுல நான் உயிரா மதிக்கிற பூஜை அறைக்கும் சமையல் அறைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டும் போக கூடாது. என் வீட்டு வேலைக்காரிக்கு கூட பூஜை ரூம்ல இருக்கிற பூஜை சாமான்களை சுத்தம் பண்றதுக்கும் கிச்சன்ல சமைக்கிறதுக்கும் அனுமதி உண்டு. உனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்ல. என் உயிரே போனாலும் சரி, நான் உன்னை ஒரு மனுஷியா கூட ஏத்துக்க மாட்டேன். கார்த்தி, நீங்க அதிகம் என்கிட்ட பேசினதில்ல. நானா பேச வந்தாலும் 1-2 வார்த்தையோட பேச்சு முடிச்சுக்குவீங்க. ஆனாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வைஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அந்த தீபா செஞ்ச சதியால அது நடக்காம போச்சு. நட்சத்திரா, நான் ஏற்கனவே நிறைய குழப்பத்தில் இருக்கேன். எவ்வளவு யோசிச்சாலும் எது சரி எது தப்புன்னு என்னால ஒரு முடிவுக்கு வரவே முடியல. என்ன இருந்தாலும் கல்யாண மண்டபம் வரைக்கும் உங்களை வர வச்சு உங்க கழுத்துல தாலி கட்டாம மன வருத்தத்தோட திருப்பி அனுப்புனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஐம் சாரி நட்சத்திரா. பரவாயில்ல, விடுங்க கார்த்தி, நான் வரேன். அவங்க 2 பேரும் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளுங்க. இப்பவும் யாரோ பணம் கொடுத்துதான் தீபாவுக்கு எதிராக அவங்களை தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ தீபா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றியா? ஆமாங்க, தீபாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு அப்பாவிங்க. யாருக்கும் சின்னதா கூட கெடுதல் நினைக்க மாட்டா. அத்தை இவ்ளோ தூரம் அவளை வெறுக்கிறாங்களே, அவங்களுக்கு கண் பார்வை பாதிக்கப்பட்டப்போ வீட்டுல நம்ம யாருமே இல்ல. அவதான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து அவங்களுக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்க காரணமா இருந்தா. இப்படி அவளை வெறுக்கிறவங்களுக்கும் அவ நல்லது செஞ்சுதாங்க பழக்கம். அவ போய் கார்த்தியை ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவாளா? இதுல ஏதோ ஒரு சதி இருக்குங்க. அத கண்டுபிடிக்கதான் தீபா 6 மாசம் டைம் கேட்டிருக்கா. அப்போ சிவாவும் ஏன் தீபா குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டு போனோம்? அவன் கிட்டதாங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அவன் தான் எதையும் மறைக்கிறான். அது என்னன்னு தான் தெரியல. அதையும் கூடிய சீக்கிரம் தீபா கண்டுபிடிச்சிருவா பாருங்க. அதுக்கப்புறம் தீபாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு அத்தையே அவளை மருமகளா ஏத்துப்பாங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அவளால எதையுமே நிரூபிக்க முடியாது. நீங்க வேணா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இத பாரு மீனாட்சி, அவளை பத்தின எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை. அவளுக்காக என்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். அவ சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவ தான் மேல தப்பில்ல நிரூபிக்கிறதுக்கு 6 மாசம் டைம் கேட்டிருக்கா. 6 மாசம் முடியற வரைக்கும் நான் எதையும் கண்டுக்க போறதில்ல. அதனால அவளை பத்தின பேச்ச என்கிட்ட பேசாத. அபிராமி, நீ சொல்ற மாதிரி எல்லாம் என்னால கண்டுக்காம இருக்க முடியாதுமா. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கா அவ. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா
அவளை பெத்தவங்களுக்கு நாம தான் பதில் சொல்லி ஆகணும். சாப்பாடுதான் குடுக்கறேன்னு மீனாட்சி சொல்றா. போய் குடுத்துட்டு வரட்டுமே. நீ ஒண்ணும் சொல்லாத. சரிங்க அத்தை, அவ போய் கொடுக்கட்டும், நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரிங்க அத்தை, நான் போய் தீபாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். தீபா, அக்கா, உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. இல்லக்கா, எனக்கு வேண்டாம், பசிக்கல. அது எப்படி பசிக்காம போகும்? டைனிங் டேபிள்ல எல்லாரும் பேசினது கேட்டியா? அதான் அப்செட் ஆயிட்டு சாப்பாடு வேண்டான்னு சொல்றேன். தீபா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ 6 மாசத்துல உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்க. அதுல ஜெயிக்கவாச்சும் உனக்கு தெம்பு வேண்டாமா? அதுக்காகவாச்சும் சாப்பிடு. உட்கார். சாப்பிடு தீபா, நான் சொல்றேன்ல, சாப்பிடு. ஐஸ்வர்யா, இப்ப எதுக்கு நீ சாப்பாடு தட்டி விட்ட? ஆமா, இவன் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு சாப்பாடு ஒரு கேடா, அதான் தட்டி விட்ட. ஏய், உனக்கு நெஞ்சில ஈரம் இல்லையா? ஒருத்தங்க சாப்பிடுறப்போ இப்படியே தட்டி விடுவாங்க? பாவம், பசியோட இருந்தவள சமாதானம் பண்ணி சாப்பிட வச்சா அத வந்து கெடுத்துட்டியே. ஆமா, இவ ஒண்ணுமே தெரியாத பாப்பா பாரு, இவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்களாம். ஏன் இடுப்புல தூக்கி வச்சு ஊட்டி விடலாம்ல? யார் வேண்டான்னாங்க? ஹே, அத்தையே சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ இதுக்கு கடந்து குதிக்கிற? போடி இங்க இருந்து. நான் இங்கதான் இருப்பேன். என்ன போக சொல்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. நம்ம வீட்டு மான மரியாதைய காத்துல பறக்க விட்டவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவ தப்பு செஞ்சதை நீ பாத்தியா? அக்கா, யாரும் சொல்றதெல்லாம் வச்சு எந்த முடிவுக்கு வர முடியாது. அதான் 6 மாசத்துல நிரூபிக்கிறேன்னு சொல்லிருக்கால, அப்புறம் ஏன் இவ மேல இவ்ளோ கோவத்தோட இருக்க? தம்பி, உங்களை இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. கடவுளா பார்த்துதான் உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்னென்ன சொல்றீங்க தம்பி? இன்னைக்கு என் பொண்ணுக்கு இந்த கோயில்ல கல்யாணம். அப்படிங்களா? உங்க பொண்ணு கல்யாணம் சொல்லவே இல்லையே. தம்பி, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்பதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கிற அதே தேதியில உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க குடும்ப நல்லது கெட்டதுக்கு எல்லாம் எப்பவும் நீங்க முதல்ல வந்து நிப்பீங்க. அதனால பத்திரிக்கை கொடுத்து உங்களை சங்கடப்படுத்த வேணான்னு தான் நான் எதுவும் பேசாம வந்துட்டேன். ஆனா இப்போ கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பிச்சிருக்காரு. வாங்க தம்பி, உங்க தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்கணும். ஐயோ அண்ணே, அதெல்லாம் வேண்டாம். நீங்க போய் கல்யாணத்தை நடத்துங்க. தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, தாலிய உங்க கையால எடுத்து கொடுத்தா என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஐயோண்ணே, நான் எப்படின்னு எடுத்து கொடுக்கறது? சின்ன வயசு, நம்ம எப்படி தாலி எடுத்து கொடுக்கறதுன்னு யோசிக்காதீங்க. நல்ல மனசு இருந்தா போதும். நீங்க தாலியை எடுத்து கொடுத்தா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு உங்க இஷ்டம் தம்பி. ஏ தீபா, அந்த பாய் தரக்கனை கொடு. இனிமே உனக்கு படுக்கிற இடம், சாப்பிடுற இடம், தங்குற இடம் எல்லாமே இந்த மாடி படிக்கட்டுக்கு கீழேதான். 6 மாசத்துக்கு நீ இங்கதான் தங்கணும், வேற எங்கேயும் தங்க கூடாது. புரிஞ்சுதா? ஏ ஐஸ்வர்யா, இதெல்லாம் ரொம்ப அராஜகம். இப்ப எதுக்கு தீபாவை மாடிப்படி கீழே தங்க சொல்ற?
அத்தையே பூஜை ரூம் கிச்சன் தவிர எங்க வேணா போலான்னு சொல்லிருக்காங்க. நீ எதுக்கு இப்ப அங்க தங்க சொல்ற? ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஆமா, அப்படிதான் போவேன். இவ நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு அங்க தங்க வைக்கிறதே அதிகம். இத பனிஷ்மெண்டா தான் இவளுக்கு கொடுக்கறேன். இவளுக்கு தண்டனை கொடுக்க நீ யாரு? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான். எனக்கு இல்லாத அதிகாரம் உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? இவளுக்கு ஏதாவது ரூம் ஏற்பாடு பண்ணி தரதான் போறேன் பாரு. அதெல்லாம் முடியாது. இவ இங்கதான் தங்கணும். அத்தையும் கார்த்தியும் எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்காங்க தெரியுமா? நம்ம வீடு கல்யாணம் நடந்த வீடு மாதிரியா இருக்கு? ஏதோ துக்கம் நடந்த வீடு மாதிரி சோகமா அழுது வடிஞ்சிட்டு இருக்கு. யாரு முகத்திலயும் சிரிப்பும் இல்ல, உற்சாகமும் இல்ல. எல்லாம் இவளால தானே. இவளுக்கு போய் தனி ரூம் வேணுமா? இங்கே கடந்து சாகட்டும். ஏ ஐஸ்வர்யா, நீ ரொம்ப பேசுற. இவளை பத்தி இன்னும் நீ கேவலமா பேசுன. அக்கா வேண்டாம், விடுங்கக்கா. இந்த பிரச்சனைய பேசி இன்னும் பெருசாக்க வேண்டாம். அக்கா, நான் இங்கே தங்கிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். ஏய், யாருக்கு யாருடி அக்கா? நான் என்ன உனக்கு அக்காவா? என்னமோ கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அக்கான்னு உரிமையா கூப்பிடுற? உன் வாயால இனிமே என்ன அக்கான்னு கூப்பிடாத. நீ இந்த வீட்ல டெம்பரரியா தங்கி இருக்கிற வேண்டாத விருந்தாளி, அவ்வளவுதான். அந்த லிமிட்ட தாண்டாம இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. அவங்க மேல 1000 கோவம் இருக்கலாம். அதுக்காக அவங்கள அசிங்கப்படுத்தி இப்படி மூலையில உட்கார வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைமா. தீபா, நீயா இப்ப எதுக்கு வந்திருக்க? நீதான் ரொம்ப குழப்பத்துல இருக்கியே. அத தெளிய வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். கடவுளோட விளையாட்ட பாத்தியா? எந்த கோவில்ல நீ தாலிய கழட்டி வச்சியோ அதே தாலிய கார்த்தி உன் கழுத்துல கட்டிட்டாரு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? நீதான் கார்த்திக்கு மனைவியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரு. ஆனா ஏன் என்ன சுத்தி இவ்ளோ பிரச்சனை நடக்கணுமா? கார்த்திக் சாரே என்ன நம்பாத அளவுக்கு எல்லாமே நடந்து போச்சே. அந்த துரை, கதிர், சிவா எல்லாருமே எதுக்காக எனக்கு எதிரா சாட்சி சொன்னாங்க? அதையெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்காக தானே 6 மாசம் டைம் கேட்டிருக்க. அதுக்குள்ள நீ சலிச்சுக்காத. அப்புறம் பாரு, உன்னை எல்லாரும் ஏத்துப்பாங்க. அவரும் உன்னை கண்டிப்பா ஏத்துப்பாரு. ஏன்னா அவர் மனசாட்சி உள்ள நல்ல மனுஷன். இன்னைக்கு வேணா உன் மேல அவருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் உன் மனச கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. உன் காதலையும் ஏத்துப்பாரு. உன் காதல் நிச்சயம் ஜெயிக்கும் தீபா. அதனால மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தாலிய அர்த்தம் இல்லாம சுமந்துட்டு இருந்தேன். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையான்னு ஒண்ணுமே புரியல. ஹலோ சார், நாங்க பிடி டிராவல்ஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்க வீட்ல நீங்க ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியா போறதுக்காக டிக்கெட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டேட்னு சொன்னீங்கன்னா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். யார் உங்க
நான் திரும்ப கால் பண்றேன் வைங்க. வேற சும்மா சும்மா போன் பண்ணி கார்கி அப்பா கால் பண்றாரே, அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுங்கப்பா. தீபா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. இல்லம்மா, உன்னை வாசல்ல அம்போன்னு விட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைம்மா. ராத்திரி எல்லாம் தூங்க கூட இல்ல. உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேம்மா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற சந்தோஷத்தை எங்களால அனுபவிக்க முடியல. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இல்லம்மா, நேத்து மழை வேற பெஞ்சுதா, அதான் நீ மழையில நனைஞ்சுக்கிட்டு தனியா இருந்திருப்பியோன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சுமா. இல்லப்பா, நான் கூட முதல்ல பிரச்சனை பெருசா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா கார்த்திக் சார் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டாரு. சீக்கிரமா என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அத்தைதான்ப்பா என் மேல கோவமா இருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நினைக்கிறேன். அப்படியாமா சொல்ற? அப்ப அங்க ஒண்ணும் பிரச்சனை பெருசா இல்லையே? அப்பா, எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. மீனாட்சி அக்கா எனக்கு ஆரத்தி எடுத்து நான் படி நெல்ல காலால தட்டி விட்டுட்டு முறைப்படிதான் என்ன உள்ள அழைச்சிட்டு போனாங்க. இப்ப கார்த்திக் சார் ரூம்ல தான்ப்பா நான் இருக்கேன். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷமா. உன் வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதுமா. மாப்பிள்ளை இருந்தா அவர்கிட்ட போனை கொடுமா, 2 வார்த்தை பேசிடுறேன். அப்பா, ஆமா, தீபாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா உன் பொண்ணு நல்லா பொய் சொல்றா ஜானகி. என்னங்க சொல்றீங்க? நான் நல்லா இருக்கேன், இங்க எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வாய் குசாம பொய் சொல்றா ஜானகி. அவ எதுக்குங்க பொய் சொல்ல போறா? அவ அங்க நல்லா இல்லைன்னு தெரிஞ்சா நாம வருத்தப்படுவோமோன்னு பொய் சொல்றா. அவ குரலை கேட்கும் போதே அவ பொய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பெத்தவனுக்கு தெரியாதா அவ அங்க நல்லா இருக்காளா இல்லையான்னு? அவன் மனசுல தீராத வேதனை இருக்கு ஜானகி. அவ அந்த வீட்டுக்குள்ளதான் போயிருக்காளே தவிர யாரோடைய மனசுக்குள்ளேயுமே போல. ஒரே நாள்ல சரியாகிற பிரச்சனையா இது? அவ சொன்னா நான் நம்பிடுவேனா? ஏங்க, எல்லாம் சரியாயிடுங்க. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஆமா, கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? வாங்க போயிட்டு வந்துடலாம். அவ போய் சொல்லும் போது நான் போய் சொல்ல மாட்டேனா? அதான் அவ சொன்னதையெல்லாம் அப்படியே நம்புற மாதிரி நானும் நடிச்சேன். அவ வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. அதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. தீபா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. எந்த சூழ்நிலையும் சமாளிச்சு வந்துருவா. அதோட அவ கும்பிடுற முருகரும் அவளை கைவிட மாட்டாரு. நம்ம இங்க இருந்தா தீபாவுக்கு நம்ம தான் பரிமாறணும். நம்ம எஸ்கேப் ஆயிட்டா கார்த்தி தான் பரிமாறுவாரு. அதை இப்போ நடத்தி கண் குளிர பாப்போம். ஐஷுவை கொஞ்சம் வெறுப்பேத்துவோம்.
அண்ணே அண்ணே எங்க போனாங்க இவங்க? ஐயோ அக்கா, என்ன? அவரு கார் சாவியையும் செல்போனையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவரா? அவருன்னா இவரு? ஆ, அதான் அவர்தான் அக்கா. அவர்னா எனக்கு புரியல. அக்கா, நீங்க வேணும்னே வாயை கிளறீங்க. கார் சாவியும் போனையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்களேன். என்ன இதுக்கு போய் கொடுக்க சொல்ற? உனக்கு அக்கறை இருந்தா நீயே போய் கொடு. அக்கா, அது சரியா வராதுக்கா. நீங்களே போய் கொடுங்கக்கா. என்ன சரியா வராது? அவரும் புருஷன் தானே. போய் குடுக்கறதுல என்ன தாய்க்கும்? போ, போய் கொடு. சார் நில்லுங்க சார். சார் 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 என்ன தீபா, ஏன் ஓடி வரீங்க? இல்ல சார், வீட்டாளுங்க வெளியே போனா அவங்கள வழி அனுப்புறவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றது வழக்கம். ஆ, முதல்ல உங்களுக்கு கார் சாவி கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு வரேன்னு சொன்னா நல்லபடியா போயிட்டு வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான். ஓகே, போயிட்டு வரேன் தீபா. வேற யாரு? அந்த தீபா தான் வச்சுட்டு போறாத. அவளா? அவ எதுக்கு இத இங்க வச்சுட்டு போறா? நான் தான் அவளை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு வந்தா அவ? அம்மா இந்தாங்கம்மா பூ. ஆஷா, இங்க இருக்கிற பூ எடுத்துட்டு போய் தோட்டத்துல கொண்டு போய் கொட்டு. சரிங்கம்மா. கவலைப்படாத தீபா, நீ பறிக்கிற பூ ஒரு நாளைக்கு பூஜை அறைக்கு போவும் பாரு. அப்போ அந்த சாமியோட அத்தையும் உன்னை ஏத்துப்பாங்க பாரு. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு தீபா. இல்ல, அந்த சிவாக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படி இருந்தா எந்த மாதிரி தொடர்புன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த சிவா இந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். சிவாக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. அவ நம்ம அருண மனசார காதலிச்சா.
ஆனா அருணுக்கு அவ மேல எந்த காதலும் இல்ல. அப்பதான் ஒரு நாள் சிவா தான் தங்கச்சிக்காக அருண மாப்பிள்ள கேட்டு வந்தாரு. ஆனா அத்தை பொண்ணு கருப்பா இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால மனசுடைஞ்சு போன அவர் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னக்கா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னதும் அவ அப்படி ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா. அப்புறம் அத்தை போய் சிவா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவரும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சாரு. இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காரு. அம்மா, இதெல்லாம் நீ இப்ப எதுக்கு கேக்குற? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான் கேட்டேன். இல்ல, நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் கேக்குற. அந்த சிவாவும் கல்யாணத்துல பொய் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிற, அப்படிதானே? இல்லக்கா, சிவா சார் விஷயத்துல நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. இப்ப எதுக்கு அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆக வேண்டியத பாக்கலாம். இல்லத்த, வந்திருக்கிறவங்களுக்கு தீபாவை காமிச்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இது தெரியாம இவ பாட்டுக்கு வர சொல்லிட்டா. நம்ம அவங்கள அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடலாம். நாச்சியா, இது நல்லா இல்லம்மா. வந்தவங்களை திருப்பி அனுப்புறது நல்லா இருக்குமா? நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இந்த பூஜைய மருமகளுக்கு மட்டுமா செய்ய போறாங்க? உன் பையனுக்கும் சேர்த்து தானே பண்ண போறாங்க. அது நல்ல விஷயம் தானே. அதுக்காக கருப்பா இருக்கிற அவளை என் மருமகன்னு சொல்ல சொல்றீங்களா? அதுவும் இல்லாம துளசி பூஜை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? ஏதாவது தப்பா பண்ணிட்டா அது நமக்கு அசிங்கம் தானே. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நாச்சியா. நீ ஏன் பயப்படுற? சரி, என்னமோ பண்ணுங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? அத்தை, உண்மையிலே என் மேலதான் தப்பு. சாரி அத்தை. மீனாட்சி, வர வர நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ அத்தை, நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. இப்ப என்ன பண்றது அத்தை? இனிமே என்ன பண்ண முடியும்? போ, அவளை ரெடியாக சொல்லிட்டு கூட்டிட்டு வா. அப்படியே கார்த்திகிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு ரெடியாக சொல்லு. சரிங்க அத்தை. இப்ப எதுக்கு இந்த பூஜைக்கு ஒத்துக்கிட்டீங்க? இந்த பூஜை முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ள கிட்ட தான் ஆசைய சொல்லுவாங்க. பொண்ணு தான் ஆசைய சொல்லுவா. அத மாப்பிள்ள நிறைவேற்றணும். இப்ப தீபா தான் ஆசைய கார்த்திகிட்ட நான் இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு கேட்டா என்ன பண்றது? கார்த்தி மறுக்க முடியாம செஞ்சுதான் ஆகணும். அப்படிலாம் எதுவும் நடக்காது ஐஷு. அவதான் தான் மேல தப்பில்ல நிரூபிக்கிறதுக்காக 6 மாச கால அவகாசம் கேட்டிருக்காளே. அவ எப்படி திடீர்னு மருமகள் ஆகணும்னு ஆசைப்படுவா? கார்த்தி சொல்றதும் கரெக்ட் தான். ஆளு மட்டும் சிகப்பா இருந்து மனசு கருப்பா இருந்தா என்ன பிரயோஜனம்? பொண்ணு கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா அழகாதான் இருக்கா. உன் பேர் என்னமா? தீபா. தீபா, நல்ல பேரு. தீபான்னா தீபம். தீபம்னா ஒளி. ஒளி எப்படி இருட்ட போக்கி வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த பொண்ணும் இந்த வீட்டுக்கு ஒளியா இருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க இப்ப துளசி பூஜைக்காக வந்திருக்கோம். துளசி பூஜையை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும். சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாமே.
துளசி பூஜைய அற்புதமா பண்ணம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள போலாம். அக்கா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு கூட பிறந்த அக்காவா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஐஸ்வர்யா, அடுத்து நீதாம்மா வந்து உட்காரு. ஐஸ்வர்யா, ஏன் தயங்குற? போய் உட்காரு. தீபா பூஜை பண்ணட்டும். ஐயோ ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. இதுல கெட்ட பேருக்கு எடுப்பான்னு பார்த்தா இதுலயும் ஸ்கோர் பண்ணிட்டாளே. கார்த்தி, பாத பூஜை முடிஞ்சிருச்சுப்பா. தீபா, இப்போ உன் புருஷன் காலை தொட்டு கும்பிடு. உனக்கு பிடிச்ச விஷயத்த அவன்கிட்ட கேளு. அத அவன் நிறைவேற்றி கொடுக்கணும். என்ன கார்த்தி, நீ நிறைவேற்றி கொடுப்பியா? அத்தை, நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டு மருமகளா ஆகணும்னு கேட்டா என்ன பண்றது? கார்த்தியும் நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டாரே. ஏய், அப்படிலாம் எதுவும் நடக்காது. தேவையில்லாம ஏன் பீதியை கலப்புற? தீபா, இதான் நல்ல சான்ஸ். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும்னு சொல்ல. என் மனசுல இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா, எனக்கு முருக கடவுள்னா ரொம்ப இஷ்டம். தினமும் காலையில முருக முகத்துல முழிச்சிட்டு தான் நான் எந்த வேலையும் செய்ய ஆரம்பிப்பேன். எங்க வீட்ல நான் கும்பிடுற முருகன் சிலை இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து தர முடியுமா? நம்ம அவ்வளவு சொல்லியும் இவ ஏமாத்திட்டாளே. என்னப்பா கார்த்தி, உன் பொண்டாட்டி ஆசையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. அதை நிறைவேற்றுவியா இல்ல மாட்டியா? கண்டிப்பா நிறைவேற்றும் பாட்டி. அபிராமி, உனக்கு பொக்கிஷம் மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. அதனால இவளை பத்திரமா பாத்துக்க. கார்த்தி, தீபா உனக்கு கிடைச்ச வரம்பா. அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கோ. உன் வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும்.
ஐயோ சாரி அத்தை, சாரி. தெரியாம ஏதோ கைப்பட்டு இப்படி ஆயிருச்சு. சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையேம்மா. அத்தை, என் கையால இப்படி நடந்தாலும் வெள்ளிக்கிழமை அதுவுமா குங்குமம் கீழே கொட்டுறது நல்ல சகுன மாதிரி தெரியல, அபசகுன மாதிரி தெரியுது அத்தை. ஐஷு, ஏன் இப்படி பதற? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி அத்தை பதறாம இருக்க முடியும்? நம்ம வீட்ல தொடர்ந்து கெட்ட விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சாமி ரூம்லயே இப்படி அபசகுணமா நடந்திருக்குன்னா அது எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அத்தை. மாமாவை கூட 2-3 நாளைக்கு வெளியில போக வேணாம்னு சொல்லுங்க அத்தை. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் ஒரு ஜோசியரை வர வச்சு என்னன்னு பாத்துட்டா நல்லது. அத்தை, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. நான் வேணா அவரை வர சொல்லட்டுமா? அவரு வந்தா இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவாரு. அவரை வர சொல்லட்டுமா அத்தை? சொல்லுங்கம்மா. இல்லப்பா, நம்ம வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சாமி கும்பிடுறப்போ அபசகுணமா குங்குமம் கீழே கொட்டிடுச்சு. அதனால ஒரு ஜோசியரை வர வச்சு உன் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னேன். என்ன சொன்னாருமா? அவரு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தீபா தான்னு சொல்றாரு. அதுக்கு பரிகாரமா நீங்க 2 பேரும் ஒரே வீட்ல இருக்க கூடாது, தனித்தனியா பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்றாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, தனித்தனியா இருக்கணும்னு சொல்றாரு. இல்ல அட்லீஸ்ட் உங்க வீட்டு அவுட் ஹவுஸ்லயாவது தங்க வச்சிருங்கன்னு சொல்றாரு. சாரிம்மா, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்லாம இது நியாயமும் இல்ல. தீபாவோட கழுத்துல நான் விரும்பி தாலி கட்டலமா. ஆனா அது நடந்துருச்சு. இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை நிரூபிக்க நீங்களும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதுபடியே எல்லாம் நடக்கட்டும் தான் நான் நினைச்சேன். எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஜாதகம் ஜோசியம்லாம் சொல்லி அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் சரியில்லைம்மா. இந்த ஜாதகம் ஜோசியத்தை விட நான் மனுஷங்களை பெருசா மதிக்கிறேம்மா. நீங்களும் மத்தவங்க மனசு காயப்படுத்தக்கூடாது, அவங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் எப்பவும் சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ நீங்களே இப்படி செய்யலாமாம்மா? என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால் நடந்துக்க முடியாதுமா. அதனால தீபாவை எங்கேயும் அனுப்ப வேண்டாமா, அவங்க இங்கே இருக்கட்டும். கார்த்தி, நீ மனிதாபிமானத்தோட பேசுற. எப்பவும் அப்படிதான் பேசுவ, அத நானும் ஒத்துக்கிறேன்பா. ஆனா ஜோசியர் என்ன சொன்னாரு தெரியுமா? தீபா இந்த வீட்லயே இருந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காரு. அதை எப்படிப்பா ஈஸியா எடுத்துக்க முடியும்? மத்த எல்லாத்தையும் விட, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட எனக்கு உன் உயிர் தான் முக்கியம்பா. மத்த எதை பத்தியும் யோசிக்கிற மன நிலைமையில நான் இல்லப்பா. மா, நீங்க தான் சொல்லிருக்கீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம செய்யற காரியங்களுக்கு ஏத்த பலனை அவர் நிச்சயம் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்கீங்க. மனசாட்சி படி சரின்னு படுற விஷயங்களை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி கொடுத்ததே நீங்க தானம்மா. அப்படி நடக்கிறது தான் சரின்னு நானும் நம்புறேன். நான் சரியா நடந்துக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஒருவேளை நான் சரியா நடந்துக்கிறதுக்காக கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்தாருன்னா அதே நான் ஏத்துக்க தயாரா இருக்கேம்மா. ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதையும் செய்ய முடியாதுமா. நீங்க என்ன அப்படி வளர்க்கலாமா? கார்த்திக், நீங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் அத்தையோட வளர்ப்பு காரணம் சொல்றீங்களா? பயங்கரமான ஆளுதான் நீங்க. அண்ணே,
ஒரு விஷயம் புரியலன்னா பேசாம இருங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இது எனக்கும் என் அம்மாக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். என் அறிவும் என் மனசாட்சியும் என் அம்மா எனக்கு கொடுத்தது. அதை பத்தி நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கார்த்திக், அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்படின்னா இந்த வீட்டை விட்டு தீபாவை அனுப்ப மாட்டீங்களா? ஒரே ஒரு விஷயம் நடந்தாதான் தீபாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அவங்க சொன்ன டைம்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் உண்மையில நிரூபிக்க முடியலனா, இல்ல அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலோதான் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க யாரும் அனுப்ப தேவையில்ல, நானே அவங்கள அனுப்பிடுவேன். ஆனா அது வரைக்கும் அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புறது நியாயமே இல்லை. என்ன கார்த்தி இப்படி சொல்றீங்க? ஆமா, நம்ம பேச்சையும் நம்ம எடுத்த முடிவையும் நாமளே மீற முடியாதுல, மீறவும் கூடாது. அப்போ அத்தைய விட அவ உங்களுக்கு பெருசா போயிட்டாளா கார்த்தி? அண்ணே, நிஜமாவே நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என் பேச்சுல அம்மா விட தீபா பெருசு நான் எங்கேயாவது சொன்னா? தயவு செஞ்சு அம்மாவை இப்படி தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா, தீபா ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. இங்கே நம்ம அவங்கள பூஜை ரூம்குள்ள போக கூடாது, கிச்சனுக்குள்ள போக கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்ஸோட தான் அலோவ் பண்ணிருக்கீங்க. இந்த வீட்டுல மீனாட்சி அண்ணி பாட்டியை தவிர வேற யாரும் அவங்க கிட்ட பேசுறது இல்ல. நானும் அவங்க கிட்ட சரியா பேசுறது இல்லம்மா. இதுக்கு மேல அவங்களுக்கு தண்டனை கொடுத்து ஒருவேளை நாளைக்கு அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்கன்னா நம்ம எல்லாம் எங்க போய் முகத்தை வச்சுக்கிறது? அம்மா, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இது ரூபஸ்ரீ எப்பவோ பாடின பழைய பாட்டு. இத ரசிக்கிறத விட ரூபஸ்ரீ நேர்லயே இருக்காங்க. அவங்கள புதுசா ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். அண்ணி, திடீர்னு பாட சொன்னீங்கன்னா எப்படி பாடுவாங்க? எல்லாம் வேணாம், விடுங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ரூபஸ்ரீ நமக்கு முன்ன பின்ன தெரியாத பொண்ணா என்ன? நமக்காக ஒரு பாட்டு பாட மாட்டாங்களா? என்ன இந்த மீனாட்சி நம்மள மாட்டி விடாம விட மாட்டாங்க போல இருக்கே. இவங்க கார்ல ஏறினதே தப்பா போச்சு. அண்ணி ஆசைப்பட்டு கேக்குறாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க வேணா பாடுங்க. அட என்ன தம்பி நீங்க, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் இவங்க பாட மாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? கண்டிப்பா பாடுவாங்க. ரூபஸ்ரீ, நீ பாடுமா? பாடு. பாடுற. என்ன ரூபா, பாடு. ஏன் தடுமாறுற? பாடுற. ஏய், உன் பாட்டுக்கு சொந்தக்காரி அங்க இருக்கா, நீ கார்ல இருக்க. உங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுக்கற உங்க அம்மா வேற எங்கேயோ இருக்காங்க. அப்புறம் எப்படி நீ பாட முடியும்? பஸ் அம்மா மாட்டினியா?